அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நண்பர் 9468. இன்றைக்கி விவசாயிக்கிழமை இன்றைக்கி. ஸோ எல்லாம் வேறு லெவலில் இருந்து வேறு லெவலாக வந்து எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் கிளம்பியிருப்பீங்க. நான் வந்து இப்போ லீவில் இருக்கேன். நான் ஆஃபீஸ்லாம் போகல. ஸோ லீவில் ஊருக்கு வந்திருக்கேன். ஊரில் வந்து எங்கள் ஊரில் திருவிழா நடந்துட்டு இருக்குது. ஸோ 3 நாள் திருவிழா. ஸோ அதுக்காக நான் ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, எங்கள் வில்லேஜிலேருந்து பக்கமாக டவுனுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கொண்டான்னு ஒரு ஊர். சரிங்களா? எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா. அங்கே போய்ட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்ரு. ஓகே. அதே மாதிரி வேலூர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர். அது தூரமாக ஆகி போச்சு. சரி, இது கொஞ்சம் பக்கமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன டவுனுக்கு போய்ட்டு வரலான்னு கிளம்பியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு சாமான வாங்கமாக இருக்குது. ஸோ அதுக்காக போய்ட்டு வரலான்னு கிளம்பியிருக்கேன். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி மைண்டோடு தான் பயணிக்க போகிறோம். எப்படி இருந்தது காட்டுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. வாங்க போவோம். இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு தான் பண்ணணும். பதிவு போடுவேன். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். கொஞ்சம் பார்த்துக்கலாம். வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. அப்படியே நம்ம கிளம்புவோமா. இது வந்து பெங்களூர் சென்னை ஹைவே இது. ஸோ வண்டிக்கெலாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இயற்கை காட்சி மலை. இந்த மலை வந்து எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்படியே இருக்குதுங்க. வளர்ச்சி அடியில் அதுக்கு வயசான பாடல் அப்படியே தான் இருக்குது. இது வந்து வில்லேஜ் கிராசிங்காக பாலம் கட்டுறதுக்காக அதெல்லாம் ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைமில், அதாவது சைக்கிள் டைமில் சரியான டிராஃபிக்குங்களா. ஆனால் இன்னும் சண்டேலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக டிராஃபிக்காக ஆகுங்க. ஏன்னா சிறிய இடம் இல்லையா, கொஞ்சம் வண்டிகளாம் அதிகமாக போகும் சண்டேயில். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். யாராவது போனீங்கன்னா பார்த்து போங்க நிதானமாக. மலை இயற்கை காட்சி எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக மழை பெஞ்சு பசுமையாக என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த பிரிட்ஜ் கட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. ரொம்ப பெரிய பிரிட்ஜ். இது வரைக்கும் வந்து கவனம் ஆகுதுங்க. ஆமாம், ஆறு அடித்து எனக்கு வைய விட்றான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அவர் பாட்டுக்கு. இப்படி பண்ண முடியாது, நம்ம விட்டு ஆகணும். நண்பர்களே, நம்ம பதிவு ஏதாவது முடித்து கொண்டு நம்ம பயணத்தை தொடருவோம். கண்டிப்பாக பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களுடன் உங்கள் நண்பன் பாய் சியோ.